வணக்கம். ஒடுக்கப்பட்ட பாமர மக்களின் உரிமை குரல் சிஜி நியூஸ். வாசிப்பவர் ராஜீவ்காந்தி. கிருஷ்ணகிரி அருகே வழித்தட பிரச்சனையில் கொலைவெறி தாக்குதல் செய்தவரை காவல்துறை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கரடியள்ளி ஊராட்சியில் ராமநத்தம் கிராமத்தை சேர்ந்த ரங்கசாமி மனைவி மல்லிகா என்பவரிடம் ரங்கநாதன் மற்றும் மல்லிகா அடிக்கடி பிரச்சனையில் ஈடுபட்டு வந்தனர். அடிக்கடி அடிதடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் 7/9/2025 மாலை 6 மணி அளவில் அவர் வயலுக்கு சென்று வீட்டிற்கு வந்தபோது அங்கு வந்த ரங்கநாதன் தடுத்து ஆபாசமாகவும் கொச்சையாகவும் கீழ்த்தாழ்த்தியும் அவரது முடியை பிடித்து இழுத்து கீழே தள்ளிவிட்டார். மேலும் கீழே விழுந்த பின்பு அருகில் இருந்த கண்களை எடுத்து அவர் மீது ஓங்கி அடித்துள்ளார். பின்பு அந்த கல் வலது தொண்டையில் பட்டு உட்காயம் ஏற்பட்டது. மேலும் மல்லிகா ஐயோ என்னை விட்டுவிடுங்கள் என்று கத்தியும் விடாமல் மீண்டும் கருங்கல்லால் எடுத்து அவர் மீது அடித்ததில் வலது மணிக்கட்டு அருகே இரத்த காயமும் உட்காயம் ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டது. பின்பு அவர் அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து சென்றனர். மேலும் அடுத்த நாள் அந்த வழியில் வாயில்லா ஜீவன் பசுவிற்கு பில்போர் போட்டு வைத்துள்ளனர். அது ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்று தீ வைத்து எரித்துள்ளனர். மேலும் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிட்டது. அருகே இருந்த அரசுக்கு சொந்தமான புளியமரம் இதில் எரிந்து சேதமடைந்தது. மேலும் ராஜாமணி, பூங்கொடி, மல்லிகா இவர்களின் தாய் வீட்டார் கொலை மிரட்டல் செய்து வருகின்றனர். மேலும் தற்சமயம் ரங்கநாதன் சிறையில் இருக்கும் வேளையில் அவர் வெளியே வந்தால் வெட்டி விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுகின்றனர். மேலும் ரங்கநாதன் மீது ஏற்கனவே 3 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பின்னர் பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில், ரங்கசாமி என்பவருக்கு முதல் மனைவி ராஜம்மாள், 2வது மனைவி மல்லிகா, 2 மனைவிகள் உள்ளனர். இதில் முதல் மனைவியின் மகன் ரங்கநாதன், 2வது மனைவியின் மகன் அம்சவேல். இவர்கள் 2 குடும்பத்திற்கும் அடிக்கடி நிலத்தகராறு மற்றும் வழிபாதை விடாமல் தடுப்பது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்துள்ளது. இதை பற்றி அரசு அதிகாரிகளிடம் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் நிலத்தை மீட்டுத்தரக் கோரியும் கொலை மிரட்டல் விடுபவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் கோரிக்கை வைக்கின்றனர். சிஜி நியூஸ் எடிட்டர், பப்ளிஷர், உரிமையாளர் ராஜீவ்காந்தி. ஊர் பேர் ராமநாதங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் கடியள்ளி பஞ்சாயத்து. இந்த இது எங்கள் ரொம்ப நாள் நடந்து வருது. அதாவது இன்றைக்கி நாளைக்கு இல்லை, கொஞ்ச நாள் சிறந்த நாள் வந்துச்சு. அது 4 பேர் பஞ்சாயத்து மூலிமா செஞ்சதுன்னா அது இந்த 2 பொண்டாட்டின்ற விஷயத்தில் அது எனக்கு ஒரு பங்கு விட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க, ஆளுக்கு ஒரு பங்கா. அந்த பங்கில் அந்த இல்லை எனக்கு முழுசா சேரணும், எனக்கு தான் அந்த பாதி உறுதி, எனக்கு தான் அந்த உரிமை உண்டு. இப்படி இந்த பொட்டை பிள்ளைங்க 3 பேர் சேர்ந்து இந்த 4 பேரும் சேர்ந்து என்னை தொந்தரவு பண்ணாங்க. எனக்குன்னு விட்டு தான் நீங்கள் உனக்கு இது பண்ணுறீங்க, அதை நீ விட்டுட்டு பக்கம் வெளியாரு, காசு கொடுத்துறோம் உனக்கு, நீ எப்படி என்னை தொந்தரவு பண்ணுறாங்க. தொந்தரவு பண்ணி அந்த பொது வழி ஒன்று எங்களுக்கு அந்த வழி பாதியும் கீது, வழி பாதியும் ஒரு 3 மீட்டர் இருக்குதுங்க. அந்த பொது வாலி தான் ஆக்கிரம் பண்ணி சாலை போட்டு அப்படியே சாலை போட்டு அந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் நாங்கள் வந்திருந்தோம். அந்த வழியும் விட மாட்டாங்க, தண்ணி எடுத்துன்னு வரத்துக்கும் விட மாட்டாங்க. 2வது போக்குவரத்துக்கு வழி விட மாட்டாங்க. நான் எங்கள் வீடு உள்ளாக்குதுங்க, அந்த உள்ளக்கிறதுக்கு வழி விட மாட்டாங்க. எங்களுக்கு போக்குவரத்துக்கு இப்போ வழி இல்லை. இது தாசில்தாரோ இல்லை முனிசிபல் கிட்ட போய் சொன்னால், முனிசிபாலிட்டி சொன்னால், விஏ கிட்ட சொன்னால், விஏ நீ போய் ஊரை பாருங்கன்றா. அப்படியே ஊரை பார்க்கும்போது சரி நீ அது உங்கள் பிரச்சனை, அதை நீக்கிங்கன்றாங்க. அப்படிங்கும்போது நாங்கள் இன்னும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் அந்த வழியில் என் மணி வரும்போது கூலி போய் அந்த தத்தில் வரும்போது தூக்கி பிடிச்சி அது வேறு இடத்துல இருக்கும்போது அடித்து கை காலை பிடிச்சி விட்டுட்டு அரசு மருத்துவமனைக்கு போட்டோம். அந்த அரசு மருத்துவமனைக்கு போன பின்னாடியே இந்த வைக்கபில் வச்சுருந்தேன். அந்த அரசு புறம்போக்கு புளியா மரத்தில் இல்லை, அந்த நிலத்தில் இருக்கிற பில்லு போய் இந்த பில்லு என்னத்துக்கு உனக்குங்க இப்படி அதுக்கு அந்த பொம்பளைங்களாம் சேர்ந்து, இந்த பொட்டை பிள்ளைங்க சேர்ந்து, அவங்க வீட்டில் சேர்ந்து, அவங்க பசங்க சேர்ந்து எல்லாத்தையுமே நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. அது தீயணைப்பு வண்டி தான் ஊருக்காரர் தகவல் கொடுத்து ஊருக்காரர் அந்த தீயணைப்பு வண்டி இங்கே வர வச்சு அவசியங்கிறாங்க. அது பின்னாடி நாங்கள் போகலான்னா அங்கே போவோம். அந்த சைக்கிள் நாங்கள் போயினா நாங்கள் நெருப்பாயினுமோ இல்லை அவங்க என்ன பண்ணுமோ தெரியாதுங்க. நாங்கள் எங்கள் ஊரில் அன்றைக்கி எங்கள் இதில் இங்கே வீட்டு வழி ஏறின்னு பாதி வழியாக அந்த எங்களுக்கு முடிச்சு தொந்தரவு பண்ணி விட்டாங்க. அது பின்னாடி நாங்கள் அது பின்னாடி எங்கள் பையன் சின்ன பையன் அந்த காலையில் சாம்பல் எரிஞ்சது போய் போட்டா பிடிக்க போகும்போது, இந்த செல்லில் போகும்போது அவங்க அந்த பொம்பளைங்களுக்கு ஃபோனை பண்ணி வர சொல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே அவங்க சேர்ந்து அவங்கள அந்த என் பையனை அடிச்சுக்கிறாங்க, சின்ன பையனை. அவனை இந்த வழி பண்ணும்போது அவனும் போய் அரசு மருத்துவமனை இதில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி நேற்று தான் வந்தாப்பிடிங்க. இது சம்மந்தமாக விஓ கிட்ட நீங்கள் தகவல் கொடுத்தீங்களா? விஓ கிட்ட கொடுத்தோங்க.
அவர் வந்து என்ன சொல்கிறாரு? பிவே என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஊர் ஜனங்களை பாருங்கள், எங்கள் கிட்ட வந்து தரத்தை வந்து பிரச்சனை பண்ண முடியாது. இது மாதிரி அரசு போகிற நேரத்தில் மம்மானியை ஏதோ ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க, நாங்கள் பண்ண முடியாது, நீ ஊர் ஜனத்தை போய் பாருங்கள். ரெவன்யூ நிலம்னா அரசு அதிகாரி தானே வந்து பார்க்கணும். அதை பார்க்கணும், அவங்க முடியாதுன்றாங்க. அவருக்கு பேர் என்னது? விவோ பேர் கிட்ட மனு கொடுக்க போனோங்க சார். மனு கொடுத்துட்டு வந்துங்கிறோங்க. எங்களுக்கு சீக்கிரம் உடனடியாக எங்களுக்கு அது ஒரு முடிவு கிடச்சி எங்களுக்கு நல்ல வழி காட்டணும். நான் பாரு கூலி வேலைக்கு போயிட்டு வரும்போது என்னை பிடிச்சி வண்டதண்டமாக பேசி கல்லால் அடித்து ஜிட்டி மயிரை பிடிச்சி பிடிங்கி ஆஞ்சி அலசி விட்டுட்டு ஜாக்கெட்டெல்லாம் பிச்சு விட்டுட்டு 2-3 இடத்துல எனக்கு கல் அடிப்பட்டு நான் பாரு கை ஒடிஞ்சு நான் நிற்கிறேன். எத்தனை இருந்தாலும் நீ எங்கள் தான் நான் உன் உயிர்னு சொல்கிறாங்க. அப்படி இப்போவும் என்னன்றாங்க, ஒரு உயிர் போகிற வரைக்கும் நாங்கள் அடங்குற மாதிரி இல்லை, நாங்கள் உயிர் எடுத்து தான் நாங்கள் அடங்குவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இதில் போகும் வழிக்கு என்னென்னா, நான் எத்தனை நாளைக்கு உங்களுக்கு இதில் வழியில் வர வேணான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். மீண்டும் மீண்டும் ஏன் வரீங்க அப்படின்றாங்க. நாங்கள் வைக்கப்பில் இறக்கிறதுக்கும் வழி விட மாட்டேன்றாங்க. நாங்கள் குடிநீரும் வாங்கி தான் நாங்கள் குடிச்சு ஆகணும், அதுக்கும் வண்டி வரத்துக்கும் வழி விட மாட்டேன்றாங்க. போக்குவரத்துக்கும் விட மாட்டேன்னா நாங்கள் எந்த வழியிலாம் சார் நான் போகிறது? விட மாட்டேன்னு சொல்கிறது யாருங்க? அவங்க பேர் என்ன? இப்போ உள்ளே இருக்கிறவங்க அவங்க மண்டாட்டியெல்லாம் சொல்கிறது. பேர் சொல்லுங்க. பேர் சொன்னதானே? அவங்க உள்ளே இருக்கிறவங்க ரங்கநாதன், அவங்க வீட்டுக்காரி பேர் மல்லிகா. அவன் மல்லிகான்ற சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தினாவே நாகப்பாம்பு சேர்ற மாதிரி சொல்கிறான். இப்போ பின்னாடி வந்து அவனோட பிறந்த பொண்ணு பெரிய பொண்ணு வந்து அன்றைக்கி காலையில் என் மகன் போய் அங்கே வெக்கிப்பில்லுக்கு நெருப்பு வச்சுட்டு இருந்தது போய் பார்க்க போனதுக்கு உங்கள் அம்மாவில் ரேவ் பண்ணிட்டான்னு என் தம்பி மேலே கேஸ் கொடுத்து வரல உட்கார வச்சுட்டுக்கிறியா அப்படின்னு கேட்டு என் மகனை அடிச்சுட்டு நெஞ்சு கிஞ்செல்லாம் கிழிச்சு விட்டுட்டு அவன் சட்டெல்லாம் பிச்சு விட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோங்கன்னா, எங்களுக்கு இதில் வழி வேணும், நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு இதுதான் எங்களுக்கு வழியே, வேறு வழி இல்லை. உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், ஏதாவது பாதுகாப்பும் வேணும், எங்களுக்கு வழியும் வேணும். ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? மாவட்ட கொடுத்துனுங்க. இது சம்மந்தமாக காவல்துறை வந்து வரன்றாங்க. அடி எங்கள் அந்த தார் ரோடு அதாவது 1000 பேர் போகிற தரத்துலேயும் அந்த இடத்துலையும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாக்குது. அந்த வழி விட்டு நாங்கள் வேறு வழி 4-5 கிலோமீட்டர் சுற்றி தான் நாங்கள் எந்த பக்கம் போனாலும் போக வேண்டிய கட்டமாக்குது. அந்த காவல் அதிகாரிங்க வந்து எங்களுக்கு அந்த உயிருக்கு பையன்னு நாங்கள் கூடி சொல்லினுக்கிறோம். அந்த சொல்லினுக்கிற தக்க நடவடிக்கை எடுத்து இல்லை ஆடியோ விசாரணை பண்ணி எங்களுக்கு அந்த அந்த வழியை வாங்கி கொடுத்தீங்கன்னா தாய் பண்ணோன்னு உங்களுக்கு வேண்டி கொடுக்குறோம். நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லுங்க, எங்கள் உயிருக்கு இந்த 3 பேர் உயிருக்கு, அதாவது பெரிய கடாயை வெட்டுறதா சின்ன கடாயை வெட்டுறதுன்னு அவங்க நல்லா பப்ளிக்கு பேசுகிறாங்க. பெரிய கடாயினா நானாக போச்சு, அந்த சின்ன கடாயினா அந்த அமைச்சோட இப்போ பையனை சின்ன பையனாக போச்சுங்க. இந்த இதுக்கு எங்களுக்கு வந்து தாய் மன்னனு கொஞ்சம் வேண்டுகோள் பண்ணி எங்களுக்கு அந்த பாதுகாப்பு கொஞ்சம் கொடுங்க, உங்களுக்கு வேண்டி வணங்குறேன். நான் வேறு வழி சொல்கிறதுக்கு எந்த வழி இல்லை. அதாவது இப்போ வந்து பாடி வந்தால் நீங்கள் அன்றைக்கி தான் வந்து எட்டுன்னு போக முடியும். உயிராக்கும் போது கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க செய்கிறாங்க. அதாவது ஊட்டான ஒன்று, அதாவது அவங்க இவங்க கட்டி கேமரா இருக்குது, அவங்க கட்டி கேமரா இருக்குது. அந்த கேமரா முன்னாடி வரமாட்டேன்றாங்க. அவங்க கேமராவை அந்த இடத்துக்கு போனால் அவங்க ஆஃப் பண்ணிட்டு இந்த தொந்தரவு பண்ணுறாங்க. இதுக்கு வழிவாக செஞ்சு கொடுக்க மாதிரி தாய் முன்னோன்னு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்குறேன் நான்.